வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெனுக்ரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய வெந்தயம். இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பல வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உணவுக்காகவும் சரி, மருந்துக்காகவும் சரி, இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பல வீடுகளில் ஒரு முக்கிய இடத்துல இருக்கு. ஸோ இந்த வெந்தயம் எடுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டயட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு அயன், பாஸ்பரஸ், மெக்னீசியம், ஃபைபர், அதோடு சேர்த்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சில மருத்துவ நன்மைகளுக்காகவும் தங்களுடைய உணவுகளை இதை ரெகுலராக சேர்த்துட்டு வராங்க. நிறைய பேர் இந்த வெந்தயத்தை பொடி பண்ணி ரெகுலராக கன்சியூம் பண்ணுறது, இல்லை வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணியோட சேர்த்து சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய ஃபார்மில் இந்த வெந்தயத்தை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் முக்கியமாக இது எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட். சர்க்கரை நோயாளிகள் இந்த வெந்தயத்தை எடுக்கும்போது ரத்தத்தில் அவங்க சர்க்கரையினுடைய அளவு குறையும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. சர்க்கரை நோயாளிகள் இந்த வெந்தயத்தை எடுக்கும்போது அவங்க ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உண்மையாகவே குறையுமா அப்படின்னு கேட்டால், யார் என்ன ஸ்டேஜில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். இந்த வெந்தயத்தில் 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்போனன்ட் இருக்குது. ஸோ இந்த காம்போனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்தில் உங்கள் சர்க்கரையினுடைய அளவை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு, உங்களுக்கு இப்போ தான் டயபெட்டிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, இல்லை ஒரு ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிற கண்டிஷனில் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய்க்கு மட்டும்தான் இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். பொதுவாகவே டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு ஆரம்பத்தில் இப்போ தான் டயபெட்டிஸை டயக்னோஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இனிஷியலாக கொடுக்கக்கூடிய மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ஃபார்மிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஆரம்ப கால சர்க்கரை நோய்க்கு கொடுக்கக்கூடிய மெட்ஃபார்மின் அப்படிங்கிற மருந்தானது கலேகா அஃபிசினாலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மருந்தாகும். இந்த தாவரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இந்த மெட்ஃபார்மின் அப்படிங்கிற மருந்து செய்யக்கூடிய வேலையை இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசின் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்போனன்ட் செய்யுது அப்படின்னு சொல்லி பல ரீசன்ட் ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பட் இதில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய டயபெட்டிஸ்க்கு மட்டும்தான் இது வேலை செய்யும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஒரு அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கும்போது இந்த வெந்தயத்தை மட்டும் நான் குடிச்சிட்டு மெடிசின் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா அது எந்த வேலையும் செய்யாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஆரம்ப கால சர்க்கரை நோய்க்கு இந்த வெந்தயம் அப்படிங்கிறது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். பட் இந்த வெந்தயத்தை எந்த அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மெட்ஃபார்மின் 500 நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 20லேருந்து 25 கிராம் எடுத்தால் தான் அந்த அளவுக்கு இது உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருக்கணும். ஸோ ஆரம்ப கால சர்க்கரை நோய்க்கு இந்த வெந்தயம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். இந்த வெந்தயத்தில் இயற்கையாகவே ஆன்டாக்சிட் இருக்கிறதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக ஜீரண மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் கட் ஹெல்த்துக்கும் இந்த வெந்தயம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய அசிடிட்டி அண்ட் அதோடு சேர்த்து வயிறு உப்புசம், வயிறு வீக்கம், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இந்த வெந்தயம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். இந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் ரெகுலராக கன்சியூம் பண்ணும்போது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவு குறையும் அப்படின்னு சொல்லி பல ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தினசரி உங்களுடைய உணவுகளில் 10லேருந்து 15 கிராம் அளவுக்கு வெந்தயம் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ராலினுடைய அளவு குறையும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த வெந்தயத்துக்கு இயற்கையாகவே ஆன்டி அலர்ஜி பண்புகள் இருக்குது. குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய அதிகமான வயிற்று வலியை சரி செய்கிறதுக்கு இந்த வெந்தயம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெனப்போஸ் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் நிற்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால உடல் உஷ்ணம், வியர்வை, இந்த மாதிரி நிறைய சில சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த வெந்தயத்திற்கு இருக்குது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். இது பெண்களுக்கான ஹார்மோனல் ப்ராப்ளமை மட்டும் கிடையாது, ஆண்களுக்கான ஹார்மோனல் ப்ராப்ளத்தையும் சரி செய்கிறதுக்கு இந்த வெந்தயம் வந்து ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும். குறிப்பாக ஆண்களோட டெஸ்டோஸ்டிரோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெந்தயம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும்.
காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய கேலக்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் உங்கள் பாடி மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் உங்களுக்கு வயிறில் ஒரு ஃபுல்ஃபில்லான ஃபீலிங்கை கொடுக்கறதுனால அதிகமான உணவு எடுக்கிறத நீங்கள் குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இதனால் உங்களுடைய ஓவர் வெயிட் அப்படிங்கிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்குங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வெந்தயத்தில் டியோஸ்டெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால இது உங்களுடைய ஸ்கின்னோட ஹெல்த்துக்கும் ஹேரோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த வெந்தயம் அப்படிங்கிறது விளையாட்டு வீரர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ விளையாட்டு வீரர்கள் ரொம்ப நேரம் விளையாடும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மசிலில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக காலியாகும். ஸோ அந்த மசிலில் இருக்கக்கூடிய கிளைக்கோஜன் ரீஸ்டோர் ஆகிறதுக்கு இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 10 to 15 கிராம் அளவுக்கு வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டாமினா லெவல் அப்படிங்கிறது இன்னும் நல்லா இருக்குங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். நம்ம கிட்ட கன்சல்டேஷன் வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் டெய்லி ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 10 to 15 கிராம் அளவுக்கு வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த வெந்தயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கத்தினால உங்கள் கல்லீரல் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் தான் அது இருக்குது அப்படின்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு தினசரி உங்களுடைய உணவுகளில் ஒரு 20 கிராம் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துட்டு வரும்போது இது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த வெந்தயத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரையோ இல்லை டயட்டீஷியனையோ கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபார்மில் எந்த அளவில் எந்த டைமில் எடுக்கணும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வெந்தயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.